ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி கேரளா தமிழ் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? சூப்பரான பிரியாணி. அந்த பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இது கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, அப்புறம் இது மசாலா, கறி மசாலா. நான் வீட்டிலேயே அரைச்சது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி, மல்லி இலை, பெரிய வெங்காயம் 250 கிராம், 100 கிராம் பூண்டு, 50 இஞ்சி, பச்சை மிளகா 5 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி 200 கிராம். இது நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியில் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் இப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். எங்களோட தொடர்ந்து உள்ள வீடியோஸ் நீங்கள் ஊற்றிருக்கேன். ஸோ இதில் ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, பட்டை, நல்லா இதெல்லாம் பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அம்மியில் அரைச்சது இது போட போகிறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடணுங்க. அடி பிடிச்சிடும். நம்ம பூண்டு இதெல்லாம் போட்டுறதுனால பூண்டு அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மல்லி இலை. புதினா கிடைக்கலைங்க, அதனால் நான் மல்லி இலை போடுறேன். புதினா கிடைச்சா புதினாவும் போடுவேன். நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி. இப்போ நம்ம சிக்கன் போடலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் போடணும். கரம் மசாலா, மிளகா பொடி, மஞ்சள் பொடி. இது நல்லா நான் சிம்மில் வச்சு கிளறி விடுவேன். அதனால தான் அந்த மசாலாலாம் அந்த கறிக்கு பிடிக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிரியாணிலேருந்து சாப்பிட்றதுக்கு ஒன்று நல்லா இருக்காது. அந்த டேஸ்ட்டுக்கு வேண்டிய கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ண போகிறேன். ஓகே, அது நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரிசி போடலாங்க. 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எலுமிச்சம் சாறு பிழிஞ்சு ஊற்றிருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம். இப்போ நான் அடைச்சி வச்சிட்டேன். நம்ம அதிகமாக வச்சா 2 விசில் போதும். கொஞ்சமாக வச்சா 3 விசில். நான் 3 விசில் வச்சுருக்கேன். இப்போ சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி நெய் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. இப்படி தான் வச்சுருக்கேன். ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பாருங்கள். கமெண்ட் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே.